ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இப்போ டெஸ்ட் 5க்கான போர்ஷன் என்னென்னு பார்த்தலாம். 7th தமிழ் டேர்ம் 2, ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல நான் கேள்விகள் காமிப்பேன். கேள்விகள் காமிக்கும் போது நீங்கள் விடை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணிக்கணும். நான் ஆன்சர் காமிச்சோன்னையும் சரியான விடையை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக கொஷின்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த தேர்வு வந்து எழுதணும். அடுத்த தேர்வு வந்து 7th தமிழ் டேர்ம் 3 வந்து இருக்கும், ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி. இது யாருடைய அடிகள்? அதிமதுர தலை அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஓகேங்களா? அதாவது மிகுந்த சுவையுடைய தலை அப்படின்னு சொல்லுவோம். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி. இது யாருடைய அடிகள்? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் சுரதாவுடைய அடிகள். அதாவது காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதில் தான் வந்து யானைகள் வந்து அந்த அதிமதுரை தலையை தின்றபடி வருது அப்படின்ற மாதிரி வந்து அழகான வரிகள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? சுரதா அப்படின்றவருடைய முழு பெயர் பார்த்தோம் அப்படின்னா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இவர் பாரதிதாசன் மேலே கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் வைப்பார். ஏன் அவர் மேலே கொண்ட பற்றினால சுப்புரத்தின தாசன் வைக்கணும்னா அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம், ஓகேங்களா? அது கனக சுப்புரத்தினம்னு சொல்லுவோம். அந்த சுப்புரத்தின எழுத்து தான் தாசன்றதை இணைத்து சுப்புரத்தின தாசன், அதோட சுருக்கம் தான் சுரதா தான் சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ராசகோபாலன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். முளரி என்னும் சொல்லுக்கு காடு என்னும் பொருள் உண்டு. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் சரி. அதாவது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது பார்த்தோம் அப்படின்னா இந்த வனம், அதுக்கப்புறம் சோலை, இதெல்லாம் வந்து காடு அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ இந்த வரிசையில் வந்து நம்மளுக்கு இந்த முளரி அப்படின்னாலும் காடு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கிளியே நாளில் மரப்பாரடி. இது யாருடைய அடிகள்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பாரதியாருடைய அடிகள். பாரதியார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் 1882ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். 1921ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருப்பார், ஓகேங்களா? ஸோ பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல்கள் வந்து பாரதியார் அவர்கள் வந்து நமக்கு படைச்சிருப்பாங்க, ஓகேங்களா? நிறைய நூல்களுமே எழுதியிருப்பாங்க. பாரதியார் மேலே கொண்ட பற்றினால தான் கனக சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னுடைய இயற்பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து மாற்றிக்குவார் பாரதிதாசன் அவர்கள். பாரதியார் அப்படின்றவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லலாம். பாரதியாரோட பெயர் வந்து ஏன் பாரதியார் வந்தது அப்படின்னா அவர் வந்து நல்ல திறமையான ஒரு கவிதை படைக்கக்கூடியவர், இளம் வயதிலேயே, ஓகேங்களா? அதனால எட்டயபுரம் மன்னர் தான் இவருக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பாரதி அப்படின்ற பட்டத்தை 11 வயதிலேயே கொடுத்துருப்பார். அந்த பாரதி அப்படின்ற பட்டம் தான் பாரதியார் அப்படின்றதுக்கான காரணமாக உருவாச்சு. நெக்ஸ்ட்டு, தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் இருக்குது. இந்த பாடல் அடிகள் யாருடையது? ஸோ ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன் அவர்களுடையது. அதாவது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அவ்வளோ அழகான பாடல், ஓகேங்களா? ஸோ வந்து நான் எப்போல்லாம் சின்ன வயசுலலாம் இந்த மரத்தை எப்படி பார்த்துருந்தேன் அப்படின்ற ஒரு அப்படியே அழகாக வந்து தத்ரூபமாக சொல்லி லாஸ்ட்டில் அந்த மரம் இன்றைக்கி வந்து சாஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாய வேணாம், என்னோட நினைவில் அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஒரு உணர்வுபூர்வமான பாடல்னு சொல்லலாம். ஒரு மாதிரி படிக்கும்போதே வந்து உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ராஜமார்த்தாண்டன் இதழாளராக இருந்தார். இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் சரி. அதாவது ராஜமார்த்தாண்டன் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சிற்றத்தில் வந்து நடத்திட்டு இருப்பார். ஸோ அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இவர் வந்து ஒரு திறனாய்வாளராகவும் இருந்தார், ஓகேங்களா? அந்த பாயிண்ட்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று. நெக்ஸ்ட்டு, கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். இது யாருடைய கவிதை வரிகள்? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் கலாப்ரியா அவர்களுடையது. இதுவும் ப்ளஸ் குழந்தைகள் வரைந்தது வானம் மட்டுமே, அதாவது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கவிதையை சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான கவிதைகள் இது ரெண்டுமே. படிப்பவருக்கு ஏற்ற மாதிரி பொருள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஹைக்கூ கவிதைகளை எழுதியிருப்பாங்க அழகாக. 7வது கேள்வி, நன்கு வளர்ந்த கரடி எத்தனை கிலோ எடை வரை இருக்கும்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 160 கிலோ எடை வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ யானை அப்படின்னு பார்த்தோன்னா அதிலே 2 வகை யானை இருக்கும். ஆசிய யானை ஒன்று இருக்கும், ஆப்பிரிக்கா யானை ஒன்று இருக்கும், இல்லைங்களா? ஸோ அதில் தந்த வேறுபாடு அப்படின்றது ஆசிய யானைக்கு இருக்குமா, ஆப்பிரிக்கா யானைக்கு இருக்குமா? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். 8வது கேள்வி, எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகனுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது?
ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கவுஹாத்தி பல்கலைக்கழகம். உங்களுக்கான கேள்வி, கவுஹாத்தி பல்கலைக்கழகம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் இருக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்திய வனமகன் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கான கேள்வி தான் இதுவுமே. ஆக்சுவலாக வந்து அவர் பிரம்மபுத்திரா இருக்குது இல்லையா, அதில் அழகாக ஒரு காடை வந்து உருவாக்குறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அந்த ஆற்று பெருக்கில் வந்து நிறைய வெள்ளம் வந்து பாதிக்கப்படுறது எல்லாத்தையும் பார்த்து ஓகே ஒரு காடை உருவாக்கலான்னு சொல்லி உருவாக்கி இன்றைக்கி வரைக்குமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுடைய வனமகன் அவர்கள். ஓகேங்களா, அவருக்கு 2012ஆம் ஆண்டு ஒரு விருதும் 2015ஆம் ஆண்டு ஒரு விருதும் வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ க்ளூஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்திய வனமகன் யாருன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திய வனமகன் யார், கவுஹாத்தி பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு? ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையுமே வந்து ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 9வது கேள்வி, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் பணம் கிடைத்தது. இது 3லையுமே வந்து மகர குறுக்கம் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதில் பாருங்களேன் 2 புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கும். மகரம் அப்படின்றது அதில் ஒன்று இருக்கும். மகரம்ன்றது அதை குறிக்க மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 இருக்குது. இதனால் இது 2லையுமே மகர குறுக்கம் இருக்குது. அதாவது போலும் அப்படின்னு சொல்லணும், ஆனால் பொன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்டு குறையும். நீங்கள் எனக்கு அப்படிலாம் ஞாபகமே இருக்காது மேம் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புள்ளி வச்ச எழுத்திருக்கும், இன்னொன்று வந்து மகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று பழம் விழுந்தது. இதில் என்ன மகர குறுக்கம் இருக்குன்னா, பழம் விழுந்தது அப்படி தான் சொல்லுவோம். பழம் விழுந்தது அப்படின்னு சொல்ல மாட்டோம், பழம் விழுந்துச்சு. அப்போ பழம் விழுந்துச்சு அப்படிங்கும்போது அந்த இம்முன்ற சவுண்டே இல்லாமல் போயிடும், அந்த இடத்துல குறுகி ஒலிக்கும். அதனால தான் இது வந்து மகர குறுக்கம்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்முக்கு பின்னாடி வா அப்படின்ற வரிசை வந்தாலே அந்த இடத்துல மகர குறுக்கம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இம் பின்னாடி என்ன இருக்குது, விழுந்தது, வா வரிசை வந்திருக்கா, விழுந்ததுன்றதுல வீன்றது வா வரிசை தானே, அதனால் இந்த இடத்துல மகர குறுக்கம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோன்னா பணம் கிடைத்தது. அதாவது நம்ம எழுத்துக்களை 2ஆக பிரிப்போம். முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லிட்டு சார்பெழுத்தை மொத்தம் 10ஆக பிரிப்போம். ஓகேங்களா, அந்த 10 வகைகளில் 4 என்ன அப்படின்னா குறுக்கம்னு சொல்லுவோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அதில் மகர குறுக்கம் பற்றி தான் இப்போ நம்ம கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10வது கேள்வி, வாழைக்குடல்காய் வாழைக்காய், வாழைக்குடல்காய் வாழைக்காய், இதில் எது சரி? ஆன்சர் வந்து ஏன் தான் சரி. இது வந்து வாழைக்காய் அப்படின்றதுல நமக்கு ஒற்று மிகணும். இது உங்களுக்கான கேள்வி. ஏன் இந்த இடத்துல ஈக்கு அப்படின்ற அந்த ஒற்றை நம்ம போடணும்? ஓகேங்களா, கண்டிப்பாக காரணம் இருக்கும். வல்லினம் ஒரு இடத்துல மிகுதுன்னா வல்லினம் மிகுவதற்கான காரணம் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா, எதனால் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த தேர்வு எழுதின எல்லாருக்குமே வந்து எங்கள் டீம் சார்பான உங்களுடைய மெயின் கனவு அடைகிறதுக்கான ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து முயற்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். ஓகேங்களா, மொத்தம் 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 10 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகுங்க. 7th தமிழ் டேர்ம் 3. ஓகேங்களா, இது நியூ புக்குக்கான டெஸ்ட் சீரிஸ். அடுத்தடுத்து நம்ம நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்சில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ.